உங்கள் ஹஸ்பண்ட்ட பேசிட்டு இருந்தேம்மா. எதிர் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு கூட உங்களுக்கு தொடர்பு இருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. அவங்களோட தான் வாழணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க. கல்யாணம் வர போயிடுச்சு சொல்கிறாங்க. ஐயோ ஐயோ, எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லு. அப்போ தான் உன்னோட பிரச்சனைக்கு ஒரு விடுவு கிடைக்கும். ஒரு வாட்டி தப்பு பண்ண மேடம். வாங்கம்மா, உள்ள வாங்க. நான் வந்துட்டேன் ராசா. ரொம்ப ஆவலோட உருவாக்குறாங்களே. ஏய் திரும்பி அதை போட்டு காட்டுறது அவர் தான் மேடம். அது உண்மையை சொல்கிறோம். அந்த மாதிரி போட்டி காட்டி செக்ஸ் காட்டுறது அவரு தான். ஐயோ, ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புடு வேர்க்குதே. என்ன புடிச்சுக்கடா கைத்தாங்களா? அதை வச்சு பார்த்தா இவருக்கு அந்த மாதிரி புத்தி வந்து எங்களுக்குள்ள இந்த மாதிரி ஆச்சு. எல்லாம் லைட்டா போடல. இதாமல டிஸ்க்ளைமரு, இது ஒருக்கா படிச்சிரு. எல்லாம் லைட்டா மத்தல. இந்த கலாச்சார அதிர்ச்சி சொல்றோமே, அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு செம மேட்ரு கிடைச்சிருக்குது. வா உனக்கு தரேன். ஓகே டாக்டர். உங்க பிரச்சனை என்னது? ஒய்ஃப் தான் ப்ராப்ளம். ஒய்ஃப் சேர்ந்தவங்க. பாட்ற என்னான்னு சொல்லிட்டல பாரு மாவன உன் குடும்பத்தை நடுத்தருவுல. ஒரு நியூஸ் சொன்னா பாருங்க, வேற யாராந்தா வெட்டிட்டு இருப்பான், இல்ல செத்துட்டு இருப்பான். அப்படி என்ன உள்ள வச்சிருக்கான் கிழமை? ஏன் அப்படி என்ன நியூஸ்? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். எதிர் வீட்டு பொண்ணு இருக்கால்ல, அவளும் நாளும் நெருக்கமா இருந்தோம். அது எங்களுக்குள்ள கல்யாணம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நான் அவ கூட சேர்ந்து வாழணும் ஆசைப்படுறேன். தயவு செய்து எங்க 2 பேரும் பேசுறதுன்னு காலில் வந்துட்டேன். என்னடி இது? அது எதிர் வீட்டு பொண்ணோ பையனோ அதை நம்ம தொட வேண்டாம். அங்கிட்டு வேண்டாம், இங்கிட்டு போவோம். அதுவும் சேர்த்தா திருமணத்துக்கு வெளியே இருக்கிறது ஒரு தொடர்பு. அது பெண்ணோ ஆணோ சொசைட்டில வந்து சமூகத்துல வந்து அதை ஏத்துக்கிறது நிலைமையில இல்ல. அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. இதுவே தப்பு. இன்னொருத்தரோட தொடர்பு சொல்றதே தப்பு, ஆணானாலும் பெண்ணானாலும். கரெக்டா சொன்னீங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் எனக்கு தெரியல. நான் தான் இருக்கேன்ல. ஐயோ நீ இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, போமா கிளம்புமா. வெளியே வந்து இதை சொல்லி யார்கிட்டயாவது சொல்யூஷன் கேட்கலாம்னாலும் முடியல. உங்க ஹஸ்பண்ட்ட பேசிட்டு இருந்தேம்மா. எதிர் வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணு கூட உங்களுக்கு தொடர்பு இருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. அவங்களோட தான் வாழணும் நீங்க ஆசைப்படுறீங்க. கல்யாணம் வர போயிடுச்சு சொல்றாங்க. ஐயோ ஐயோ. கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆச்சு. 11 வருஷம். இந்த 11 வருஷத்துல உங்க திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது? அந்த குடிமையை வாயாலே எப்படின்னே சொல்லு சொல்லலாம் போ. 2 மாசம் தான் மேடம் நல்லா இருந்தோம். அதுக்கப்புறத்துல இருந்து சண்டை தான். எதுக்கு எடுத்தாலும் சண்டை. குடிப்பாரு. குடியார கமோதி பேர. இதுக்கு மேல ஏதாச்சும் பேசல சங்க நினைச்சு கொண்டு விடுவேன். சங்க நினைப்பியா? புருஷன்னா ஒய்ஃப் எவ்வளவு விட்டு கொடுக்கணும், பிடிச்சி வைக்க கூடாதுன்றதுதான் என்னோட இது. மத்த பொண்கிட்ட பேசினா சந்தேகப்படுறது அதெல்லாம் எதுவுமே எனக்கு சந்தேகமே வராது. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? ஆனா அவர் அப்படி கிடையாது. வாசல் நின்னு வச்சுக்கோங்க, அவன் பாக்குறான், உன்னை எங்கேயாவது கொத்திட்டு போயிடுவான். இப்படிதான் பேசுவாரு. நீ போயிடுவ, யார் கூப்பிட்டாலும் நீ போயிடுவ. இவன் என்ன பொண்டாட்டியாடா ஆளாளுக்கு பங்கு போறதுக்கு விட்டா கிறுக்கு நாச்சி வாங்கி போட்டுருக்கு. இது என்ன எதிர்த்த வீட்டு பொம்பளை பத்தி ஏதோ சொல்றாங்க? சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? இந்த மாதிரி லேடிஸோட தப்பு பண்ணிட்டேன். நீ சொன்னியா? ஆமா மேடம். நம்ம மேல தப்பு இருக்குன்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு சொன்னா அப்பயாவது விட்டுட்டு வரேன். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஏன்னா இவர் என்ன ஒரு பொருளை தான் பாப்பாரு. அந்த பொருள் இன்னொருத்தவங்க கிட்ட போயிடுச்சு அப்படின்னும் போது அந்த பொருளை ஏத்துக்க மாட்டாரு அப்படின்றத நான் நம்பினேன். அதனால நான் அந்த மாதிரி சொன்னேன் அவர்கிட்ட. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. நிஜமாவே உனக்கு அந்த பொண்ணு கூட தொடரும் ஒண்ணு இல்ல? மேடம் உண்மையை சொல்றேன், அந்த விஷயத்துல கிடையாது மேடம். ஆனா அந்த பொண்ணு அன்புக்காக கண்டிப்பா நான் இருக்கிறேன் மேடம். இவர் அடிச்சா அந்த அப்பதான் வந்து 10 போட்டு விடுவா. முதுகுலாம் அவதான் 10 போட்டு விடுவா. ஏன் மறைக்கணும்? சரியாதானே செஞ்சிருக்கான். 10 போட்டா தப்பா? கிழிச்சான். அந்த லட்சணத்தை நீங்களே பாருங்க. அதெல்லாம வேற விதமான ஒரு தொடர்பு அவங்களோட இல்ல. அது கிடையாது மேடம். இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் விடுறாங்க. உண்மையை சொல்லு. எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்லு. அப்பதான் உன்னோட பிரச்சனைக்கு ஒரு விடுவு கிடைக்கும். ஒரு வாட்டி தப்பு பண்ண மேடம். எப்படி அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வந்தது? தெரியல மேடம். அது தெரியல. என்ன ஆச்சு? எப்படி முதல்ல அப்படி ஒரு விஷயம் நடந்தது உங்களுக்குள்ள? சொல்லலைன்னா என் தலை வெடிச்சிரும்டா. சொல்லு.
சொல்றேன். எப்படி நடந்துச்சுன்னா அது கேசட் பார்த்துருக்காங்க போல இருக்கு, எனக்கு தெரியல. பட் கேசட் பார்த்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு? எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருந்தோம், அப்புறம் கேசட் பார்த்துட்டு சரி சொல்லிட்டு அப்போ அந்த பொண்ணு அந்த மாதிரி. நாட்டுல என்ன சார் நடக்குது? அதிகாரிகளா இருக்கீங்களா இல்லையா? நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. உங்களுக்குள்ள ஒரு புருஷன் பொண்டாட்டிங்கிறது உறவு, அதுல நீ கரெக்டா இருந்திருக்கியா? இல்ல புரியல. இல்ல இந்த மாதிரி தப்பு பண்ணறதுல தான் இல்ல இன்ட்ரெஸ்ட் மேடம், அவர்கிட்ட கேட்டு பாருங்களேன். என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா அவர்கிட்ட எப்படி நான் கேட்பேன்? உங்ககிட்ட தான் கேட்பேன். நீ தானே போய் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்க. எவ்வளவு ட்ரிக்ஸா என்னை உள்ள கொண்டாட்டிக்கிறாங்களே. வெளியே வாங்க, நான் உங்களை வச்சுக்கிறேன். இது பண்ண டார்ச்சர்ல எனக்கு காதல இருந்தா அன்பு, அந்த அன்பு எனக்கு வேணும் தேவைப்பட்டுச்சு. ஆனா அதனால அவ பண்ணதுக்கு நீ வந்து அதுக்கு பதிலுக்கு நான் ஆமா. ஏண்டா தரித்திரம் பிடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. இருக்காதா பின்னே? இது ஒரு முறை நடந்ததுன்றது போய் மேடம். வாங்கம்மா, உள்ள வாங்க. இந்தா வந்துட்டேன் ராசா. ரொம்ப அவளோட உருவாக்குறாங்களே. ஏய் திரும்பி உங்களுக்குள்ள எந்த மாதிரின ஒரு உறவுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஓப்பனா அந்த பொண்ணு சொல்லிடுச்சு. இப்ப நீங்க சொல்லணும். நல்ல ஒரு ஃப்ரெண்டு மேடம். அச்சம்பார் ஒரு அந்தர் பல்ட்டி. ஏய் அம்மா, என்ன அம்மா நடிக்கிறம்மா நீ? அதை தவிர வேற எதுவும் இல்ல. எங்களுக்குள்ள அந்த மாதிரி வேலை எதுவும் தொடர்பு கிடையாது. அவ சொன்னால இருக்குன்னு. இல்லைங்களே. இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? ஆயிடுச்சுங்க. ஹஸ்பண்ட் கூட இல்ல நீங்க இல்லைங்க. இப்போ. எதனால? இல்ல அவரை போய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டனால வேணான்னு வந்துட்டேன். என்ன போய் சொல்லி ஏமாத்தினார? வீடு, சொந்த வீடு இருக்குது, நான் நல்லா ஒர்க் பண்றேன், இன்ஜினியரிங் வேலை செய்யறேன் அப்படின்னு சொன்னாரு. 2 மாசம் தெரிஞ்சுட்டா 2 மாசத்துலயே வந்துட்டேன் நான். வெரி குட். ஒண்ணு நான் இப்படி தான் இருக்கணும். ஆமா ஆமா. இப்ப எனக்கு இது சொல்லுங்க, உங்க 2 பேருக்குள்ள உள்ள அந்த உறவை பத்தி சொல்லுங்க. விடமாட்டான் போல் இருக்கு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. எங்க வீட்டுல இந்த பிரச்சனையானதான் இவங்க கிட்ட சொல்லுவோம், இவங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை தான் எங்கிட்ட சொல்லுவாங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இவங்க சொல்லி தான் நாங்க அப்படி ஆனோம். உண்மையிலேயே காரணம் இது என்ன ரொம்ப கதையா இருக்கே. என்னம்மா அது? தப்பா பேசினாங்க அதனால நாங்க தப்பு பண்ணிட்டோம் சொல்றது என்ன அநியாயமா இருக்கு. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம் உங்களுக்குள்ள நடந்திருக்குல்ல? ஆமாங்க. அது ஏன் நடந்தது? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. ரொம்ப நெருக்கமான விஷயம்னா இல்ல மேடம், அவங்க அடிச்சிட்டு போயிட்டு பிறகு நான் 10 பட்டது உண்மை. நியாயமா அதெல்லாம் அவங்க அப்படி சொல்லல. நீங்க 2 பேரும் சேர்ந்து வேற விதமான ஒரு இதுல ஈடுபட்டிருக்கீங்க சொல்றாங்க. என்ன வார்க்கும் எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. புவனேஸ்வரி தான் சொல்றாளே நான் தப்பு பண்ணிட்டேன், அவங்களோட உடல் உறவு இருக்கு சொல்றாங்க. அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட், பிரில்லியன்ட். ஒருத்தருக்கு ஒருத்தர் தப்பு நடந்திருக்கு, நான் இல்லைன்னு என்ன சொல்லல. தப்பு? அதான் நீங்க சொல்ற தப்பு தான் நடந்தது இல்ல, அத பத்தி தான் கேக்குறேன். சொல்லிரவா? சொல்லுங்க. பெரிய மனுஷன் கால்ல இருந்து காதுக்கு சொன்னால பாத்தீங்களா? அவன் விடுங்க ஏன் அப்படி ஒரு வை? அவங்க குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு இடத்துல ஏன் இப்படி ஒரு விஷயம்? சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. அதை போட்டு காட்டுறது அவர் தான் மேடம். அது உண்மையை சொல்றோம். அந்த மாதிரி போட்டி காட்டி செக்ஸ் காட்டுறது அவரு தான். ஐயோ, ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புடு வேர்க்குதே. என்ன புடிச்சுக்கடா கைட்டாங்களா? அதை வச்சு பார்த்தா இவருக்கு அந்த மாதிரி புத்தி வந்து எங்களுக்குள்ள இந்த மாதிரி ஆச்சு. நீங்க என்ன சொல்லிட்டு வந்திருக்கீங்க இந்த ப்ரோக்ராம்க்கு? சொல்வதெல்லாம் உண்மை சொல்லிட்டு வந்திருக்கீங்க. உண்மைதான் சொல்றேன். எங்களை ஃபூல் ஆக்காதீங்க. ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ? நீங்க சொன்னீங்களா என்கிட்ட அவங்கள்ட்ட காசு வாங்கின பத்திரம் வாங்கியிருக்காங்க முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல? மேடம் காசு நான் வாங்கல. இவர் தான் மேடம் பத்திரம் சைன் பண்ணி கொடுத்தீங்களா? இப்ப பேசுறான். இப்ப பேசு. சோலி முடிச்சு. சொல்றதுக்கு கூசு. என்ன பேசலாம் பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருக்காரு. 50,000 ஃபர்ஸ்ட் வாங்கினாரு. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ, நாடு உருப்படுமா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாழ்க்கைங்கிறது என்னது இது? மேடம் அந்த தப்பை நான் செய்யல, அவங்க பொய் சொல்லிட்டு இருக்காங்க. ஏண்டா பொய்யா இருந்தாலும் நியாயம் வேணாமாடா? சத்தியமா First சொல்றேன் அவங்களுக்குள்ள உறவே இல்லைன்னாங்க. மேடம். அப்ப ஏன்னா உறவு வாங்கிட்டு 2 நாள்ல நீங்க சொன்னாரு. சும்மா இப்ப டயலாக் எல்லாம் பேசாதீங்க. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. சிட்டா இல்லைன்னா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? சுத்த போய் பக்கா போய் பேசுறதுல 1 நம்பர் ஹலோ வின்ஸ்டன், என்ன நடந்தது நீங்களே உங்க வாயால சொல்லுங்க. என்ன பங்கு? மாட்டிக்கிட்ட பங்கு.
ஏன் அப்படி ஒரு பத்திரம் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க? ஏன் அவங்கள்ட்ட இருந்து காசு வாங்கினீங்க? டேய் செல்வம், வண்டி யூட்டன் லக்ஷ்மி உஷார் ஆயிட்டா. நான் வாங்கல மேடம், அவங்களா கொடுத்தாங்க. அவங்களே கொடுத்தாங்கன்னு இருக்கட்டுமே, அந்த காசை கை நீட்டி வாங்கினேன்னு சொல்லுங்க, கேவலமா இல்ல? மனுஷனாடா நீங்க எல்லாம். இவ்வளவு செஞ்சுட்டு இங்க வந்து உட்கார்ந்து என்கிட்ட இவ்வளவு தூரம் பேசியிருக்கீங்களே, அசிங்கமா இல்ல? வெக்கமா இல்ல உனக்கு? நீங்க சரியான ஒரு டிசிஷன் எடுத்திருந்தா அதோட அந்த ரிலேஷன்ஷிப் கட் பண்ணி கலைஞ்சிருக்கணும். எனக்கு ஆத்திர அடங்கலங்க. அதை விட்டுட்டு காசு வாங்கினேன், நான் என்னால பெர்மிஷன் கொடுக்கறேன். எப்படி? இதுக்கு பேர் என்னது தெரியுமா? நான் சொல்லல. ஐயோ, நீ என்னடா சொல்றது? என் கோபத்தை ஊர்வலமே பாத்துக்கிட்டுடா. அவ்வளவு மரியாதை கொடுத்து நீங்க சொன்னதை ஒரு விஷயம் அப்ரிஷியேட் பண்ணி கேட்டேன். உங்களை மாதிரி 10 பேர் வரணும் அந்த நாட்டுக்கு நினைச்சேன். அதாவது இவ்வளவு கேவலப்படுத்திட்டீங்க. இல்ல ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்த பயிலுலா. இதுக்கு மேல ஒரு கேவலம் என்ன இருக்கு? குழந்தைகளை எப்படி வளர்த்துவீங்க நீங்க? எப்படி நல்லது கெட்டதை சொல்லி கொடுப்பீங்க? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். நாளைக்கு உங்க பசங்க தப்பு பண்ணா பண்ணாதேன்னு எப்படி கண்டிப்பீங்க? அதுக்கான அதிகாரம் உங்க யாரா ஒருத்தருக்கு இருக்கா? இல்லீங்க. இல்ல இல்ல. உங்க பொண்டாட்டி ஏன் தப்பு பண்ணிருக்கான்னு தெரியறதா உங்களுக்கு? நீங்க கொடுத்த டார்ச்சர்ல அவளுக்கு ஆதரவா ஒரு தோள் தேவைப்பட்டது. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? காலையில இருந்து ஒரு சின்ன பையன் ஆளாளு கடிச்சிட்டு இருக்கீங்க. உங்க குழந்தைகளுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் சொல்லுங்க? யார நம்பி குழந்தைகளை எடுத்துட்டு போங்க சொல்றது? உங்களை நம்பியா இல்ல அவரை நம்பியா? என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. ஒரு விஷயம் கேட்கட்டுமா? உங்க பொண்டாட்டிய நீங்க நடத்தினா மாதிரி நாளைக்கு உங்க பொண்ண அவ புருஷன் நடத்தினா என்ன செய்வீங்க நீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஆதரவு இல்லாம இருக்கும்போது ஒரு தோள் அதுல அவ சாஞ்சிட்டா. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. அதை விட நீச்சமான கேவலமான ஒரு விஷயமா வின்ஸ்டன் பண்ணிருக்காரு. எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? அதை யூஸ் பண்ணி இது ஒரு பெண்ணு தானே, நமக்கு இதனால பாதிப்பு வராதுன்னு தெரிஞ்சு அவங்க வீக்னஸை யூஸ் பண்ணி அவர் பைசா வாங்கியிருக்காரு. இந்த பொழப்புக்கு 4 பேர் கிகோலோ பையன். ஸோ இதுக்கு முன்னாடி அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஏத்துக்க முடியாத விஷயம். செல்லாது செல்லாது, நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. ஒரு ஆம்பளை பொம்பளை வச்சிருக்கான்னு சண்டை போட்டோம், இது வேற விதமா இல்ல இருக்கு. இதுக்கு சிரிக்கிறதா இல்ல அழுவுறதான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி நீங்க பைசா வாங்குறதுவங்க என்ன பண்ண மாட்டீங்க நீங்க? இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? ஐயா பேசாம அவனுக்கு காலை கடிக்க மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. ஒரு சமூகத்துல இருக்கணும்னா மானத்தோட மரியாதையோட இருக்கணும். அது போச்சுன்னா, மானமும் மரியாதையும் போச்சுன்னா அப்புறம் நம்ம வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? நிறைய போறான்டா. ஒரு பொண்ணுன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சு? கேவலம் அப்படின்னு நான் சொல்ல மேடம். அப்புறம் கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. என்ன ரீசன் வேணா சொல்லுங்க. உங்க பசங்க ஃபீஸ் அடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் தேவையா? அவங்க பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பண்ணா நீங்க சும்மா இருப்பீங்களா? எப்படி நம்மால் பின்றேன் பாரு, சும்மாவா? நடந்தது, அது தூக்கி போட்டுட்டு வாழ்க்கையை முன்னாடி கொண்டு போங்கன்னு நம்ம சொல்லியிருக்கலாம், ஒன்னா இருங்கன்னு. ஆனா அதுக்கப்புறம் நடந்த விஷயம் மன்னிக்க முடியாத தவறு. அத வச்சு பிளாக்மெயில் பண்ணி இவர் காசு வாங்கியிருக்காரு. தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? நல்லா உட்கார்ந்த இடத்துலயே அந்த இடத்துல நம்மளால அவரை மன்னிக்கவே முடியாது. மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. மன்னிப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உரைப்பதற்குள் ஓடிவிடு. கோர்ட்ல போய் கோர்ட் என்ன முடிவு பண்ணறதோ அதை ஏத்துக்கட்டும். அப்புறம் என்ன மயத்துக்கு நீர் இங்க வந்தீரு? என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? நாளை இன்னொரு உண்மை சம்பவத்தோட உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சரியா, வழக்கம் போல மொக்கையை எடிட் பண்ணதுக்காக உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவனை. அப்ப சாப்பிட்டு